திமிரு பிடித்தவள். அந்த குளிரூட்டப்பட்ட அறையில் நிறுவனத்தின் முக்கியமான நிலையில் உள்ள அனைத்து நபர்களும் அமர்ந்திருந்தனர். அந்த நிறுவனத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் காதம்பரி அக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தாள். இன்றுதான் அவளுக்கு முதல் நாள் அந்த நிறுவனத்தில். ஆங்காங்கே அவர்கள் அருகில் அமர்ந்திருந்தவர்களுடன் சிறு சிறு பேச்சுக்கள் அந்த அமைதியை நிலை குலைத்தது. திடீரென்று கதவு திறக்கப்பட அனைவரது பார்வையும் அந்த திறந்திருந்த கதவின் வழியாக உள்ளே நுழைந்தவளை அளவிட்டது. கண்களில் கருப்பு நிற கண்ணாடியும் பெண்கள் உடுத்த சட்டையும் கால் சராயும் அணிந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். அவளது நீல குதிக்கொண்ட காலணியில் இருந்து எழுந்த அந்த சப்தம் அந்த அறையை நிறைத்தது. அங்கிருந்த ஒவ்வொரு முகத்திலும் ஒவ்வொரு பாவனைகள். ஒரு சிலரின் பார்வை ஆச்சரியத்தையும், ஒரு சிலரது பொறாமையும், ஒரு சிலரது பெண்ணா என்ற ஒரு அலட்சியத்தையும் கொண்டிருந்தது. அது ஒரு கார் மற்றும் இரு சக்கர வாகனங்கள் தயாரிக்கும் ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் பல ஆண்டுகளாக இயங்கி வருகின்றது. விஸ்வநாதன் என்பவர்தான் முதலாளி. கடந்த 6 மாத காலங்களாக ஒரு விபத்து ஏற்பட்டு உடல்நலக் குறைவினால் படுத்த படுக்கையாக இருந்தார். அதனால் அந்த நிறுவனத்தின் பங்குகள் அனைத்தும் சரிந்தது. அத்தோடு நிறுவனத்தின் உற்பத்தி திறன் பாதிப்பு, தொழிலாளர்கள் பிரச்சனை, உதிரி பாகங்களின் தரமின்மை என்று ஏகப்பட்ட புகார்கள் வந்து கொண்டிருந்தன. எல்லாம் தெரிந்தும் தனது உடல்நலம் இருக்கும் தற்போதைய நிலையில் ஏதும் செய்ய முடியாத ஒரு கையறு நிலையில் இருந்தார் அவர். திருமணம் ஆகாதவர், வாரிசு என்று எவரும் இல்லை என்ற நிலையில்தான் தான் அடுத்த நிறுவனத்தின் தலைவர் என்று அங்கிருந்த ஒவ்வொருக்கும் நினைப்பு இருந்தது. அவர்களின் ஆசையெல்லாம் மண்ணை போட்டது போல் ஒருத்தி வந்தாள் என்றால் யாருதான் கோபமும் பொறாமையும் கொள்ளாமல் இருப்பார்கள்? குள்ளநரி கூட்டத்தில் ஏதோ ஒரு சிலர் நல்லவர்களும் இருந்தார்கள் என்றால் அது மிக இல்லை. ஆனால் அந்த பெண்ணிற்கோ அவர்களின் பார்வையை பற்றி எந்தவிதமான கவலையும் இன்றி பாரதி கண்ட புதுமை பெண்ணாக நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் என்ற மகாகவியின் பாடலுக்கு இணங்க அங்கே அவர்களின் முன்னே வந்து நின்றாள். அவளது பின்னையே அவளின் செயலாளர் மது வந்து நின்றாள். ஹாய் எவரிபடி, ஐ ஆம் ஜனனி, சிஇஓ ஆஃப் திஸ் கம்பெனி. அவளுக்கு அருகில் இருந்த அந்த நிறுவனத்தின் போது மேலாளர் சண்முகம் எழுந்து அருகில் வந்து கையில் இருந்த பூங்கத்தை அவளிடம் நீட்டி வெல்கம் மேடம் என்றார். தனது வாயில் உள்ள அனைத்து பற்களும் தெரியும்படி அவரது பார்வையின் அர்த்தத்தையும் சிரிப்பின் பின்னே இருந்த நோக்கத்தையும் அறிந்தவள் அவரை மேலிருந்து கீழாக பார்த்து கொண்டே, எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பிடிக்காது. அண்ட் மோர் ஓவர், எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. இந்த 6 மாதத்தில் கம்பெனியில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நடந்த எல்லா விஷயங்களும் என்னோடய டேபிளுக்கு வந்தாகணும். அதுவும் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் கொண்டு வந்து கொடுக்கணும் என்றவள் விறுவிறு என்று தன் அறையை நோக்கி சென்றாள். அவள் கட்டளையிட்டு சென்றவுடன் அங்கிருந்த அனைவரும் ஒருவரை பார்த்து கொண்டனர். அங்கிருந்த அனைவரும் ஒவ்வொரு துறைக்கும் தலைமை பொறுப்பை வகிப்பவர்கள். அவர்களை பார்த்து சண்முகம், என்ன ஒருத்தருக்கு ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவங்க சொன்னதெல்லாம் சீக்கிரம் கொண்டு வாங்க, குயிக் என்றான். அனைவரும் அவரது பேச்சுக்கு இணங்க கலைந்து சென்றனர். சண்முகத்தின் அருகே வந்த அவனது உதவியாளர், என்ன சார் இது, வந்த முதல் நாளே இந்த பொண்ணு இப்படி பேசுது, ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருப்பா போல இருக்கே. நீங்கள் தான் அடுத்த சிஇஓ நினச்சா எங்கிருந்தோ வந்த ஒருத்தி இப்படி பேசிட்டு போறா, அவளை சும்மா விடக்கூடாது சார் என்றான். இப்போதானே உள்ளே வந்திருக்கா, பார்க்கலாம். முதல் நாளெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வீக் பாயிண்ட் இல்லாமையாக இருக்கும். பொண்ணு வேற எதுக்காவது மயங்காமையாக இருப்பா, பார்த்துக்கலாம் விடு. அடுத்தடுத்து வந்த நாட்களையெல்லாம் ஒவ்வொரு துறை தலைவருக்கும் ஒரு பெரு சவாலான நாளாக இருந்தது. முதலில் நிர்வாகத்துறையில் உள்ள சீர்கேடுகளை களைய முற்பட்டால், சிறு சிறு தவறு செய்பவர்களுக்கு கூட கடும் தண்டனை கொடுத்தால், இந்த நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டு வேறு நிறுவனத்திற்கு விலை போனவர்களை எல்லாம் கூண்டோடு வேலையை விட்டு தூக்கினால், ஒரு வாரத்தில் இவளின் அதிரடி நடவடிக்கைகளை கண்டு மொத்த நிறுவனம் நடுங்கியது. இதன் பிரதிபலிப்பு உற்பத்தி செய்யும் தொழிலாளர்களிடம் தெரிந்தது. விஸ்வநாதன் எப்போதும் அடிமட்டத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்களின் நலனின் அக்கறை உள்ளவர். அங்கு வேலை செய்பவர்களுக்கு மற்ற நிறுவனத்தை விட சம்பளமும் அதிகம்.
அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் நிறுவனம் வருவதற்கான போக்குவரத்து வசதி, தரமான இலவச உணவு என அனைத்தையும் செய்து கொடுத்தார். இதெல்லாம் அவர்கள் இழக்க தயாராக இல்லை. அதனால் எங்கே வேலையை விட்டு தூக்கி விடுவார்களோ என்று நினைத்து கொண்டு அவர்கள் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்தனர். இதை அறிந்த ஜனனி நிம்மதி அடைந்தாள். அவள் முன்னே எல்லாரும் அடங்கி போவது போல் இருப்பவர்கள் பின்னே ராங்கிக்காரி, திமிரு பிடித்தவள் என்று பேச ஆரம்பித்தார்கள். அதையெல்லாம் அவள் கண்டுகொள்ளும் நிலையில் இல்லை. டே ராஜேஷ், இந்த ஜனனிக்கு ரொம்ப திமிர் அதிகண்டா. நானும் பொண்ணு தானே, போக போக ஏதாவது சொல்லி மயக்கலான்னு பார்த்தா அவள் எதுக்குமே மசிய மாட்டேங்கிறா. என்ன பண்ணுறது என்று தாடையை தடவியபடி யோசித்து கொண்டே தனது எடுபடியிடம் பேசி கொண்டிருந்தார் சண்முகம். என்ன சார் நீங்கள்? அந்த பொண்ணை பற்றி அரசல் புரசலாக கேள்விப்பட்டேன். புருஷனை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாலாமா? அதோட நம்ம எம்டிக்கு எப்படின்னு பழக்கம்னு வேற தெரியல. ஏ, என்ன நம்ம எம்டியை பற்றி தப்பாக பேசுகிற? அவர் எப்பேற்பட்ட ஜெடியும் தெரியுமா சார்? பொண்ணுங்களோட வீக் பாயிண்டில் இதுவும் ஒன்று. அவங்கள பற்றி தப்பாக எல்லாரும் பேசுகிற மாதிரி ஒரு ரூமர் கிளப்பி விட்டா அவ்வளோதான். ஆனால் நம்ம தான் இதுக்கெல்லாம் காரணம்னு தெரியக்கூடாது. அதெல்லாம் தெரியாமல் பார்த்துக்கலாம் சார். என்னமோ பண்ணு, ஆனால் அவள் இந்த ஆஃபீஸில் விட்டு போகணும் என்று கூறியவரின் மனதில் வன்மை தாண்டவமாடியது. ஆனால் அவள் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவள் என்பது அந்த சிறுபுத்தி உள்ள மனிதர்களுக்கு தெரியவில்லை. மறுநாள் அவள் அலுவலகத்தில் நுழைந்தபோது அவள் மீது உள்ள பயத்தில் அனைவரும் மரியாதை கொடுத்தனர். என்றாலும் அதையும் மீறி ஏதோ ஒன்று அவர்களது கண்களில் தெரிந்தது. அதை தெரிந்து கொண்டாலும் அதை பற்றி அலசி ஆராய அவள் முனையவில்லை. வழக்கம் போல் வேலையில் புயல் போல் செயல்பட்டாள். அவள் அந்த நிறுவனத்தின் முழு பொறுப்பை ஏற்று கிட்டத்தட்ட 6 மாதங்களாகிவிட்டது. உற்பத்தி பிரிவினை மேற்பார்வையிட வந்திருந்தாள். அங்கே 2 தொழிலாளர்களின் கைகள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் வாய்ப்பேச்சுக்கு குறைவில்லாமல் இருந்தது. டே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ நம்ம புதுசாக முதலாளி ஸ்தானத்தில் இருக்குதே ஒரு பொண்ணு. அதுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி புருஷனை விட்டு பிரிஞ்சு வந்துட்டான். அதோட நம்ம முதலாளிக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ தப்பான உறவு இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. திடீர்னு யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு எம்டி போல இருக்க முடியுமா? ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அப்படியா? எனக்கு அப்போவே தெரியும். அந்த பொண்ணு ரொம்ப திமிராதான் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆம்பளைன்னு யாருக்கும் மரியாதை கொடுக்கறது இல்லை. சில சமயம் வேலை பார்க்குறவங்கள கை நீட்டி அடிச்சு கூட இருக்குதாமா. எல்லாம் நானும் கேள்விப்பட்டேன். அவன் புருஷனும் ரொம்ப நல்லவன் போல. இந்த பொண்ணு தான் வேணுனே அவனை விட்டுட்டு வந்து இப்போ நம்ம எம்டி கூட இருக்கு போல. பெரிய இடம்டா, எல்லாம் இருக்கும் போல. எல்லாம் நம்ம கண்டுக்காமல் போயிடணும் என்று பேசி கொண்டிருந்தவனின் பார்வை இதையெல்லாம் பின்னால் நின்று கேட்டுக்கொண்டிருந்த ஜனனியின் மேல் விழுந்தது. அவளது பார்வையில் கோபமோ வருத்தமோ எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல் பெருமையாக இருந்தது. அதை பார்த்தவனின் கண்களில் எங்கே வேலையை விட்டு வெளியாகி விடுவார்களோ என்ற பயம் தெல்ல தெளிவாக தெரிந்தது. ஆனால் ஜனனியோ அவர்களை வெற்று பார்வை ஒன்று பார்த்துவிட்டு கடந்து விட்டாள். அவளின் பின்னால் வந்த அவளின் உதவியாளர் மது, வேலைக்கு வந்தீங்கன்னா அதை மட்டும் பாருங்க, தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. மேடம் பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? யாரோ எதுவோ தேவையில்லாமல் ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்கன்னா அதேவா பேசிக்கிட்டு இருப்பீங்களா? உங்களை எல்லாம் உண்மை தெரியும் எதுவும் பேசாதீங்க. இந்நேரம் நீங்கள் பேசின பேச்சுக்கு அவங்க உங்களை வேலையை விட்டே தூக்கியிருப்பாங்க. அவங்க வந்த இந்த 6 மாதத்தில் எந்த விதத்துலையாவது உங்களுக்கு குறை வச்சுருக்காங்களா? இல்லை இல்லை, கம்பெனி எவ்வளோ நஷ்டத்தில் போனாலும் உங்கள் வீட்டில் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு தானே இருக்குது. இதெல்லாம் மனசில் வச்சு பாருங்கள். எந்த உண்மையும் தெரியாமல் பேசாதீங்க. வேலையை பாருங்க போங்க என்றவள் தனது ஆதங்கத்தினை வெளிப்படுத்தியிருந்தாள். காரில் சென்று கொண்டிருந்த ஜனனியின் மனதினை மதுவினால் அறிய முடியவில்லை. அவளுக்கும் அலுவலகத்துடன் இந்த மாதிரி வதந்திகள் பரவுவது தெரியும். ஆனால் அவளால் அதை உண்மை என்று நம்ப முடியவில்லை. இந்த 6 மாதங்களாக அவளும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாள் அவளது நடவடிக்கைகளை. வேலையில் சிறு தவறு நடந்தாலும் பொறுத்து கொள்ள மாட்டாளே தவிர யாரிடமும் அனாவசியமான பேச்சோ சிரிப்போ இருக்காது. எப்பொழுதும் அவளை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கொண்டு யாரையும் அதனுள்ளே அனுமதிக்காதவள். என்னதான் யாருடைய பேச்சையும் உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்றாலும் அவளுடைய காதுகளில் ஒலித்தது என்னவோ திமிர் பிடித்தவள் என்கிற வார்த்தை தான். ஏ, என்னை விட ரொம்ப படிச்சிருக்கிறங்க திமுரா, எனக்கே புத்தி சொல்கிற. உன்னைய எந்த வேலைக்கு அனுப்பாம வீட்டில் வச்சிருக்கும் போதே உனக்கு இவ்வளோ திமிர். வேலைக்கு போய் கையில் காசு பணம் புழங்க ஆரம்பிச்சா என்னெல்லாம் பேசுவாய் என்றான் அவளது கணவன் ஆனந்த்.
அதுக்கு தான்டா சொன்னேன் இவன் வேணான்னு. அன்னைக்கே படிச்சு படிச்சு சொன்னேன். நீ எங்கே கேட்ட? வெள்ளத்தோளுக்கு ஆசைப்பட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்று அவனது அம்மா அவனின் செயலுக்கு பின்தாளம் போட்டு கொண்டிருந்தாள். அத்தை, இது எங்க 2 பேருக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை. விஷயம் என்னன்னு தெரியாம நீங்க உள்ள வராதீங்க என்றாள் ஜனனி தனது மாமியார் கஸ்தூரியை பார்த்து. பாத்தியாடா என்ன பேசுறான்னு? நான் இந்த வீட்டில் பெரிய மனுஷி, நான் கேட்காம இங்க யாரு கேட்பாங்க? என்ன கொழுப்பு இருந்தா இவ இப்படி பேசுவா? மாமியாரின் பேச்சை புறந்தள்ளியவள், இங்க பாருங்க, நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? அன்னைக்கு அந்த சிட் கம்பெனியில் சேர வேணான்னு சொன்னேன், கேட்டீங்களா? அப்போ நான் சொல்கிறதை கேட்காம விட்டுட்டு இப்போ அவன் ஏமாத்திட்டு போன பின்னாடி வந்து என்கிட்ட சண்டைக்கு நின்றுட்டு இருக்கீங்க என்றால் தன் கணவன் ஆனந்திடம். ஆனந்திற்கும் ஜனனிக்கும் திருமணம் முடிந்து கிட்டத்தட்ட ஓராண்டு ஆகின்றது. அவர்களுடைய குடும்பம் நடுத்தர வர்க்கம்தான். அவன் கல்லூரி முடிக்கும் பொழுதே அவனது தந்தை இறந்துவிட்டால் இவன்தான் தலைமகனாக பொறுப்புள்ளவனாக இருந்து வேலைக்கு சென்று தங்கைக்கு திருமணம் முடித்த தகுப்பன் ஸ்தானத்தில் நின்றவன். எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவன். ஆனாலும் அவனிடம் காணப்பட்ட மிகப்பெரிய குறை அவனது வாழ்க்கையை ஆட்டுவித்தது. அவனுக்கு திருமணத்திற்கு பெண் பார்க்க இன்று வந்த பொழுது பெண் படித்தவளாகவும் அழகுள்ளவகும் அதே சமயம் தனக்கு கீழ்ப்படைந்தவளாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான். ஜனனியை பார்த்தவுடனே அவனுக்கு பிடித்து விட்டது. அவன் அப்பொழுதுதான் முதுகலை வணிக மேலாண்மை படித்து முடித்திருந்தால் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருந்தது. ஆனாலும் பெற்றோர்களின் ஆசைக்கிணங்கும் தனக்கு கீழ் இன்னொரு தங்கை இருப்பதையும் கருத்தில் கொண்டு திருமணத்திற்கு சம்மதித்தாள். ஆசை 60 நாள், மோகன் 30 நாள் என்பது போல் இருந்தது ஆனந்தின் நடவடிக்கைகள். அவன் நடவடிக்கைகளில் கஸ்தூரி எங்கே தன் மகன் தன்னை விட்டு போய்விடுவானோ, மனைவி ஏதாவது தவறாக கூறி அதை கேட்டு தன்னை வீட்டை விட்டு அனுப்பிவிடுவானோ என்றெல்லாம் தவறான எண்ணங்களில் இருந்தார். அதன் விளைவு ஜனனியை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பித்தார். ஜனனி மிகவும் புத்திசாலி. ஏதாவது ஒரு சில நேரங்களில் அவன் தடைப்பட்டு நிற்கும்போது அவனுக்கு அறிவுரை கூறுவாள். அது வெற்றியடையும். அவனுக்கு ஒரு புறம் சந்தோஷம் அளித்தாலும் மறுபுறம் தன்னை விட புத்திசாலியாக இருக்கிறாளே, எங்கே தன்னை மதிக்காமல் இருந்து விடுவாளோ என்ற எண்ணம் மேலோங்கி இருந்தது. இதற்கு காரணம் அவனுக்குள்ளே இருந்த தாழ்வு மனப்பான்மை. சிறு வயதிலிருந்தே இருந்தது. அவன் வளர வளர அதுவும் வளர்ந்து கொண்டே வந்தது என்றே சொல்லலாம். ஜனனிக்கு அவனின் தாழ்வு மனப்பான்மை புரிந்திருந்தாலும் அதிலிருந்து அவனை எப்படி மீட்டெடுப்பது என்ற எண்ணமும் இருந்தது. அப்போதுதான் ஒரு நாள் நண்பன் ஒருவன் சீட்டு சேர்ந்திருப்பதாகவும் தன்னையும் சேர சொல்லி கூறியதால் மாதம் ஒரு பெருந்தொகையை அதில் போட இருப்பதாகவும் 2 வாரம் முடிந்து 1க்கு 2ஆக நமக்கு பணம் கிடைக்கும் என்று கூறினான். அதை அப்பொழுதே அவள் எதிர்த்தாள். இங்கே பாருங்க, மாதம் நீங்கள் சம்பாதிக்கிறத பாதிய சீட்டுக்கு கட்டிட்டா இங்கே எப்படி குடும்பம் நடத்துறது? மாதம் பிறந்தா கரண்ட் பில், கேஸ், மளிகை ஜாமான், அதோட வீட்டுக்கு வாங்கின சோஃபா, அது எதுன்னு மாதம் மாதம் கடன் அடைக்கவே கரெக்டாக இருக்குது. இப்போ புதுசாக சீட்டு போட்டால் நான் என்ன பண்ணுறது? இங்கே பாடி, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் யோசிச்சு தான் பண்ணுறேன். நீ என்னமோ இந்த குடும்பத்தை ஏற்று நடத்துகிற மாதிரி சொல்கிற. அப்போ இறந்ததுக்கப்புறம் ஒத்த ஆளாக இருந்து என் தங்கைக்கு கல்யாணம் செஞ்சு இப்போ உன்னையே கல்யாணம் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியாதா எதை எப்போ செய்யணும்னு? உன் வேலையை பார்த்துட்டு போ. உன் படித்த திமிரெல்லாம் இங்கே காட்டாத என்று கூறி கோபமாக அன்று எழுந்து சென்ற ஆனந்த் இன்று அதை நினைத்து பார்த்தான். அவன் மீது குற்றம் இருந்தாலும் அவனுடைய தாழ்வு மனப்பான்மை அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. இதெல்லாம் சேர்ந்து அவளிடம் திருப்பியது கோபமாக. அதற்கு தூபம் போட்டு விட்டார் அவனது அம்மா. ஏ, நீ அந்த விஷயம் தொடங்கும் போதே அபசகுணம் மாதிரி சொன்னியே, அதான் இப்போ எல்லாம் முடிஞ்சு போய் நிற்கிது. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீங்கள் ஏமாறதுக்கு முன்னாடியே உங்களை எச்சரிக்கை செஞ்சது குத்தமா? ஆமாடி, குத்தந்தான். ரொம்ப திமுற ஆடாதடி. சும்மா சும்மா திமுன்னு சொல்லாதீங்க. ஆமாடி, அப்படி தான் சொல்லுவேன். என்னை விட அதிக படிச்சிருக்காங்கன்னு திமுரு உனக்கு. இப்படி ஈகோ பார்க்குறவ எதுக்கு உங்களை விட அதிகமாக படித்த என்ன கல்யாணம் செஞ்சிட்டீங்க? அதாண்டி நான் செஞ்ச தப்பு. என்னதான் படிச்சிருந்தாலும் எங்களை விட உங்கள் குடும்ப வசதி கம்மின்னு கல்யாணம் செஞ்சேன் பாரு. என்ன சொல்லணும்? என்ன வசதி குறைவாக இருந்தால் உங்களுக்கு அடங்கியிருப்பேன்னு பார்த்தீங்களா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. அவர்களின் பேச்சு ஒரு எல்லைக்கு மேல் மீறிக்கொண்டே போனது. இறுதியில் வீட்டை விட்டு வெளியே போடி என்ற ஆனந்தின் பேச்சில் நின்றது. அவள் இதை நினைத்து பார்க்கவில்லை. அவள் ஒன்றும் பெண்ணியவாதி அல்ல, கணவனை மதிப்பவள்தான். ஆனால் அதற்காக அவனுக்கொன்று அடிமை சாசனம் எழுதி வைத்தது அவனது காலடி இருப்பவர்கள் அல்லவே. கணவனிடத்திலும்
சுயமரியாதை எதிர்பார்ப்பவள் அல்லவா? அப்படிப்பட்டவளின் சுயமரியாதை சீண்டு பார்த்து விட்டான் அவளது கணவன். அங்கிருந்து வெளியேறியவள் சென்றது தாய் தந்தையரின் நாடி. இப்போ என்ன நடந்துச்சுன்னு மாப்பிள்ளை கிட்ட சண்டை போட்டுட்டு இங்கே வந்து நிற்கிற. இப்போதான் உன் தங்கைக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கோம். அதுக்குள்ள நீ இங்கே வந்து நின்னா வர்ற மாப்பிள்ளை என்ன நினைப்பான்? அவளுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்குமாவது கொஞ்சம் அடக்க ஒடக்கமாக அங்கே இரு. எனக்கு என்னமோ அவர் மேலே தப்பு இருக்காதுன்னு தோணுது. நீ தான் ஏதாவது மேதாவித்தனமாக பேசுகிறதா நினச்சி ஏதாவது சண்டை இழுத்து வச்சிருப்ப. பெற்றவர்களே தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கத்தில் வெளியேறியவள் கால் போகின்ற பாதையில் சென்றபோது பார்த்தது ஒரு விபத்து நடந்த காரினை தான். அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவை இழந்து கொண்டிருந்தார் விஸ்வநாதன். ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த இடத்தில் அடுத்து என்ன என்று நினைத்தது ஒரு நிமிடம்தான். உடனே அவரது ஃபோனை எடுத்து ஆம்புலன்ஸுக்கு அழைத்து 1 மணி நேரத்தில் அவரை மருத்துவமனையில் சேர்த்தார். விஸ்வநாதன் இருந்த காரில் அவர் தன்னுடன் பெருந்தொகையை வைத்திருந்தாள். அதிலிருந்து தான் அவரின் மருத்துவ செலவுக்கு பணம் எடுத்தாள். முழுதாக ஒரு நாளைக்கு பிறகு அவர் கண் விழித்து ஜனனியை பற்றி தெரிந்து கொண்டார். தனக்கென்று யாரும் இல்லை. தன்னுடனே தனக்கு மகளாக இருக்க வேண்டினார். முதலில் மறுத்தவள் பின்பு அவருடனே இருந்து கொண்டாள். நாட்கள் செல்ல செல்ல அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் இருந்தாலும் அதிகப்படியான ஓய்வு தேவை என்று மருத்துவர்களின் அறிவுரையின் பேரில் அவளை அலுவலகத்தில் தனக்கு அடுத்தபடியாக அவளை நிர்வாக பொறுப்பேற்க கூறினார். பணத்தின் மேல் பற்றில்லாத தன்மை, அவளிடம் இருந்த தன்னம்பிக்கை, குற்றத்தை அஞ்சாமல் தட்டி கேட்கும் துணிவு, இதை கொண்டே அவளை அப்பதவியில் அமர்த்தினார். ஒரு பெண் அஞ்சவில்லை, துணிவுடன் இருக்கிறாள் என்றால் அவளை அடக்கி ஆள்வதற்கு தான் இம்மாதிரியான பேச்சுக்களா? நிமிர்ந்து நின்றால் அதற்கு பேர் திமிரு என்றால்? ஆமாம், நான் திமிரு பிடித்தவள்தான். யாரென்றே தெரியாத ஒருத்தருக்கு என்னுடைய நடத்தையும் நான் நல்லவன் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நீ என்னவோ பேசிக்கொள், நான் இப்படிதான் என்று மறுபடியும் நிமிர்ந்து அடுத்த வேலையை கவனிக்க மனதினை நிலைப்படுத்தி கொண்டாள் பெண் அவள். அதே சமயம் அலுவலகத்தில் தன் முன்னே இருந்த கணினி திரையினை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் ஆனந்த். என்ன ஆனந்த், அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா? இன்னொரு மறுபடியும் செக் பண்ணிடுங்க, இல்லைனா மேடம் கிட்ட நான் பேச்சு வாங்க முடியாது. ஆனாலும் இந்த சின்ன வயசில் ஒரு பெரிய கம்பெனியை நிர்வகிக்கிற பொறுப்புனா சும்மாவா? நல்ல திறமையானவங்களா இருக்காங்க என்றான் ஆனது மேல் அதிகாரி. ஆமாம் சார் என்றவன் அன்று திமிர் திமிர் என்று அவளை திட்டியதை எண்ணி இன்று வெக்கப்பட்டு கொண்டான். அவன் வேலை செய்யும் அலுவலகத்தின் முதலாளியாக இருந்து அனைவரையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் அவளை தொலைத்து விட்டமே என்று வருத்தப்பட்டு கொண்டான். இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போட போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.